கடலூரில் மாநகர பகுதிகள் மற்றும் மாவட்டத்தின் பிற பகுதிகளான பண்ருட்டி, நெல்லிக்குப்பம், குறிஞ்சிப்பாடி உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பாரிவளர் இணைகிறார். வணக்கம் பாரிவளர், மேலும் விவரம். ஜெயஸ்ரீ, தென்னிந்திய பகுதியில் மேல் வளிமண்டல அடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்தது. குறிப்பா பாத்தீங்கன்னா கடலூர், புதுவை, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் மழை பெய்யும் சொல்லிட்டு வானிலை மையம் அறிவித்திருந்தது. இந்நிலையில பாத்தீங்கன்னா கடலூர்ல காலை முதலே வெப்பம் அதிகமாக காணப்பட்டதுனால பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாயினாங்க. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா திடீரென மதியம் 3 மணி அளவில் கருமேகம் மழை பெய்ய ஆரம்பிச்சது. அதுவும் பாத்தீங்கன்னா திடீர்னு காற்றுடன் இடி மின்னலுடன் மழை பெய்ததுனால மாநகர பகுதியில், குறிப்பா கடலூர் மாநகர பகுதியில் பாரதி சாலை, லாரன்ஸ் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பொழிவு அதிகமாக காணப்பட்ட பகுதிகளில் சாலைகளில் மழை நீரானது வெள்ளப்பெருக்கெற்று ஓடியது. இதனால் பொதுமக்கள் பெரும் வாகன ஓட்டிகளும் பெரும் அவதிக்குள்ளாயின. அது மட்டும்னா காலை முதல் வெப்பம் மாற்றி வந்ததால் திடீரென மழை பெய்ததால் விவசாயிகளும் பொதுமக்களும் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை நிலவினால மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி பாரிவளர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.